இன்னைக்கு ஏவுகணை நாயகன் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாள். 1931 அக்டோபர் 15 பிறந்தவர். பிறப்பு ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சாதனையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர், அப்படியே வாழ்ந்தவர். மிகவும் எளிமையான குடும்பத்தில், ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அவரை மிகவும் நன்றாக ஊக்குவித்தார்கள். அவர் புகழ்வாய்ந்த MITயில் படித்தார். பின்னர் 40 ஆண்டு காலம் விண்வெளி விஞ்ஞானியாக இருந்தார். அவரை ஏவுகணை நாயகன்னு சொல்லுவாங்க. பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பில் அவர் முக்கிய பங்காற்றினார். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உங்களுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு எதை சொல்வீங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்னது, அந்த ஏவுகணைகள் எல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த ராக்கெட்டை அதனுடைய உதிரி பாகத்திலேருந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு சுமை கால் தாங்கியாக இருக்கும். அதை செஞ்சேன். அதை வச்சுட்டு நடந்த அன்னைக்கு அவங்க முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி. இது நாள் வரைக்கும் எங்களை விட அதிகமான வெயிட்டை நாங்கள் தூக்கிக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இதைத்தான் நான் என்னுடைய பெரிய சாதனையாக நினைக்கிறேன்னு அவர் சொல்லியிருந்தார். ரொம்ப மக்கள் தலைவனாக வாழ்ந்தவர், குடியரசுத் தலைவராக இருந்தவர். மக்களிடம் உரையாற்றும் போதே அவர் அப்படியே மரணம் அடைந்தார். அவருடைய நினைவிடம் ராமேஸ்வரத்தில் இருக்குது. மிகவும் அதாவது சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவர். கனவு காணுங்கள்னு இளைஞர்களை சொன்னவர். அக்னி சிறகுகள், இந்தியா 2020ன்னு 2 நூல்களை எழுதியவர். அதாவது இளைஞர்களின் ஆதர்ச நாயகனாக ரொம்ப இருந்தார். அது ரொம்ப பெரிய சிறப்பு. நல்ல ஒரு வயதானவர், 60 வயதுக்கு மேற்பட்ட நிலையிலும் இளைஞர்களின் ஆதர்ச நாயகனாக இருந்த அன்னாரின் பிறந்த நாள் என்று அப்துல் கலாம் ஐயா நினைவை போற்றுவோம்.